தொடர்ந்து கற்பனை சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் யூனிட் 10ல் இருக்க டைஸ் குறித்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே இதில் வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன். அதில் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா டைஸோடைய அந்த பண்புகள் எப்படிலாம் டைஸ் இருக்கணும், அடுத்ததாக வந்து குரோமோஃபோர், குரோமோஜன், ஆக்சோக்ரோம் அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்றத முதல் வீடியோவிலையும், அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது வீடியோவில் அதனுடைய வேதி அமைப்பின் அடிப்படையில் சாயங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் அப்படின்றத நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சாயமேற்றும் முறை அடிப்படையில் நம்ம எப்படி சாயத்தை நம்ம வகைப்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிற சாயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமில சாயம். அமில சாயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நைட்ரோஃபினால் சல்ஃபோனிக் அமிலம் அதனுடைய உப்புக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அமில சாயமாக பயன்படுது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கால்நடையோட ரோமத்தை நேரடியாக நம்ம சாயமேற்றலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாவர இழைகளை நேரடியாக சாயமேற்ற முடியாது. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு டை. கால்நடை ரோமத்தில் கால்நடை ரோமம் மூலமாக செய்கிற அந்த ப்ரஷ் அந்த மாதிரி பொருட்களுக்கு சாயமேற்ற பயன்படுறது தான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காரசாயம். காரசாயம் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பதிலீடு அடைந்த அமீன் அல்லது அதனுடைய உப்புக்களை தான் நம்ம வந்து காரசாயம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா கால்நடை ரோமத்தையும் நேரடியாக சாயமேற்றலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாவர இழைகளை ஊன்றி மூலம் தான் இதை நம்ம சாயமேற்ற முடியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடி சாயம். இந்த நேரடி சாயத்தை நம்ம நேரடியாக துணிகளுக்கு சாயமேற்ற முடியும். ஆனால் எந்த துணிகளுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் பிணைப்பு ஏற்படுத்துகிற அந்த பொருட்களுக்கு நம்ம நேரடியாக அந்த சாயத்தை பயன்படுத்தலாம். பருத்தி, பட்டு, கம்பளி, ரேயான், நைலான் போன்ற அந்த மாதிரி துணிகளுக்கு நம்ம இதை சாயமேற்ற பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா காங்கோ ரெட், மார்ஷியஸ் எல்லோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடி சாயத்துக்கான எடுத்துக்காட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊன்றி சாயம். ஊன்றி சாயங்கள் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக சாயமேற்ற முடியாது. அந்த சாயமேற்றத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா உலோக அயனியோட வினைப்படுத்தணும். அந்த உலோக அயனியை பொறுத்து இது சாயம் அமையும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அலிசரின் அப்படின்ற அந்த சாயத்தை அலுமினியத்தோடு சேர்க்கும்போது சிவப்பு நிறமாகவும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேரியத்தோடு சேர்க்கும்போது நீல நிறமாகவும் தரும். இந்த பொதுவாக அந்த சாயம் ஊன்றி சாயங்களுக்கு அமில சாயமாக இருந்ததுன்னா காரத்தை ஊன்றியாகவும், கார சாயமாக இருந்தால் அமிலத்தை ஊன்றியாகவும் பயன்படுத்துவாங்க. அமில சாயங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ராக்சைடு தொகுதியை ஊன்றியாக பயன்படுத்துவாங்க. கார சாயங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டேனின் அப்படின்றத ஊன்றியாக பயன்படுத்துவாங்க. இது பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ராக்சைடு தொகுதியை பெற்றிருக்கும் இந்த ஊன்றி சாயங்கள் எல்லாமே. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கூழ்ம சாயங்கள். கூழ்ம சாயங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நுண்ணிய துகளாக இருக்கிறத அந்த துணிகள் மேலே ஏற்றுறதுக்கு பயன்படுறது தான் கூழ்ம சாயங்கள்னு சொல்லுவோம். இது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா செயற்கை இழைகளுக்கு சாயமேற்ற பயன்படுகிறது. இது பார்த்திங்கன்னா பாலியஸ்டர், நைலான், பாலிஅக்ரிலோநைட்ரில் போன்றவற்றை சாயமேற்ற பயன்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா டெர்லின் அப்படின்ற இழைய பிரசோலோன் வழி சாயங்களால் சாயமேற்ற பயன்படுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இழை வினையுறு சாயங்கள், ஃபைபர் ரியாக்டிவ் டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா துணி மேலே, அதாவது துணி மேலே இல்லாமல் அந்த இழை மேலே நேரடியாக சாயமேற்ற அந்த முறைக்கு பேர் தான் இழை வினையுறு சாயங்கள் அப்படின்னு பேர். இந்த மாதிரி ஏற்றுறதால நமக்கு அந்த வினை வந்து மீளா வினையாகவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாயம் வந்து நிலச்சும் இருக்கும் இந்த மாதிரி சாயங்களுக்கு. இது எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா பருத்தி, பட்டு, கம்பளி ஆகியவற்றுள்ள OH, NH2 வினைத்தொகுதியுடன் இத்தகைய பிணைப்பை ஏற்படுத்துகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அசோடை. அசோடை அப்படின்றது பார்த்திங்கன்னா N டபுள் பாண்ட் N நிறம் உறிஞ்சி அந்த மாதிரி தொகுதி பெற்றிருக்கும். இது அமில சாயம், கார சாயம், ஊன்றி சாயம், வினையுறு சாயம் அப்படின்னு பல வகையில் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தொட்டி சாயங்கள். தொட்டி சாயங்கள் அப்படின்றது என்ன பார்த்திங்க அப்படின்னா பழங்காலத்தில் பயன்படுத்தின ஒரு முறை தான் தொட்டி சாயம் பண்ணுறது. இந்த தொட்டி சாயத்தை வந்து நம்ம நேரடியாக வந்து பயன்படுத்த முடியாது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா காரம் கலந்த சோடியம் பைசல்ஃபேட் கரைசலில் கரைச்சி இதை நம்ம ஒடுக்கம் அடைந்த சேர்மத்தை கொடுக்கறது. அந்த கரைசலில் கரைச்சி நம்ம வினைப்படுத்தும் போது ஒடுக்கமடைந்த அந்த சேர்மத்தை கொடுக்குது. அதை வந்து நம்ம நேரடியாக வந்து துணி துவைச்சிட்டு நம்ம காற்றுல காய வைக்கும்போது ஆக்சிஜனால் ஏற்றமடைஞ்சு அந்த எந்த நிறத்தை இழந்துச்சோ அந்த நிறத்தை மீண்டும் கொடுக்கும். இதுக்கான பொதுவான எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா இண்டிகோன்றது ஒரு ஃபேமஸான தொட்டி சாயம் வகையை சேர்ந்தது. இதுவரையிலும் நம்ம சாயமேற்று முறையின் வகைப்படையில் சாயங்களை வகைப்படுத்திட்டோம். நன்றி.